ஹாப்பி மார்னிங். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் கர்த்தர் மோசையை பயன்படுத்தி எகிப்து தேசத்தில் கொண்டு வந்த 5வது வாதைகளை குறித்து பார்க்கலாம். இந்த 5வது வாதைகள் மிருக ஜீவன்களை அழிக்கிறது. இந்த மிருக ஜீவன்களை அழிக்கிற வாதைகளை கர்த்தர் கொண்டு வந்த போதிலும் இஸ்ரவேலர்களின் மிருக ஜீவன்களுக்கு எந்த சேதமும் அடையாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து வந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காரியங்களில் பார்த்துருக்கோம். மிருக ஜீவன்கள் ரொம்ப பிரதானமாக அவங்க கடவுளாக வழிபடுறது காளை மாட்டையும் பசு தெய்வத்தையும் தான். இப்போவும் காளை மாட்டை ஒரு தெய்வமாக பாபிலோனியர்கள் இப்போ வணங்கி வராங்க. ஏன் நம்மளுடைய நாட்டில் கூட கிராமத்து பகுதிகளில் மாடுகளை தெய்வமாகவும் வணங்கி வர்றதை நம்ம பார்க்குறோம். எகிப்தியர்கள் இதற்கெல்லாம் ஒரு ஹெட் அப்படின்னு பார்க்கலாம். அவங்க முதலாக காளை மாட்டை தெய்வங்களாக வணங்கி வந்தவங்க இந்த எகிப்தியர்கள் தான். காளை மாட்டையும் பசு மாட்டையும். இந்த காளை மாட்டை ஹோப்புஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பசு மாட்டை ஹாத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க இதை முதன்மையாக பயன்படுத்துறதுக்கான முழுக்க காரணம் என்னன்னா, அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, இவங்க யுத்தத்திற்கு போகும்போது இவங்களுக்கு முன்னதாக இந்த காளை மாடு சென்றால் அவங்களுக்கு தான் வெற்றி அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பயங்கரமாக நம்பினாங்க. அதனாலேயே இந்த 2 தெய்வத்தையும் ரொம்ப பிரதானமான தெய்வங்களாக வணங்கி வந்தாங்க. அதனால தான் கர்த்தர் 5வது வாதையாக இந்த மிருக ஜீவன் மீது கொள்ளை நோய்களை வர செய்து இந்த ஜீவன்களை எல்லாம் அழித்து போட்டார். அப்பொழுதும் இஸ்ரவேலர்கள் வைத்திருந்த எந்த மிருக ஜீவன்களுக்கும் ஒரு சேதமும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து வந்தார். நாளைக்கு 6வது வாதை குறித்து பார்க்கலாம். ஆமீன்.